எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். பகவத்கீதை டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 10வது அத்தியாயம், விபூதி யோகம். கிருஷ்ணா பகவான் சொல்கிறார், வலிமை மிக்க தோளுடையாய், நான் சொல்வதையெல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றவனான உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் மறுபடியும் நான் சொல்லும் இந்த உயர்ந்த பேச்சை கேள். என்னுடைய பிரபாவத்தை தேவர் கூட்டங்களோ மகர்ஷிகளோ அறியார். தேவர்களும் மகர்ஷிகளும் எல்லா வகையிலும் நானன்றோ முதற்காரணம்? என்னை பிறப்பற்றவன் என்றும் மூலமற்றவன் என்றும் உலகத்தை ஆளும் ஈசர்களுக்கெல்லாம் ஈசன் என்றும் மனிதர்களுக்குள் எவனொருவன் அறிகிறானோ மோகமற்ற அத்தகைய மனிதன் சகல பாப்பங்கள் நின்றும் விடுபடுகின்றான். புத்தி, ஞானம், மதிமயக்கமில்லாமை, பொறுமை, சத்தியம், புலனடக்கம், மனதினடக்கம், சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு, பயம், அபயம், அகிம்சை, நடுநிலைமை, திருப்தி, தவம், ஞானம், புகழ், இகழ், இந்த நிலைகளெல்லாம் பிராணிகளுக்கு வெவ்வேறு வகையில் என்னிடத்திலிருந்தே உண்டாகின்றன. கடந்த காலத்தை சார்ந்தவர்களான சப்த ரிஷிகளும் 4 மனுக்களும் என்னை போன்றே எண்ணம் கொண்டவர்களாகவே இந்த உலகில் உள்ள பிரஜைகள் அனைவரும் இவர்களுக்கு பிறந்தவர்களே. என்னுடைய இந்த பெருமையும் யோகத்தையும் உள்ளதை உள்ளபடி எவன் அறிகிறானோ அவன் அசைக்க முடியாத பக்தி யோகத்துடன் கூடியவனாக ஆகிறான். இதில் சந்தேகமே இல்லை. நானே இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு காரணம். என்னிடத்திலிருந்தே எல்லாம் இயங்குகின்றன என்று அறிந்து என்னிடம் பற்றுக்கொண்டு ஞானிகள் என்னை துதிக்கிறார்கள். என்னிடம் மனதை செலுத்தியும் என்னிடம் உயிரை அர்ப்பணித்தும் ஒருவருக்கொருவர் போதித்து கொண்டும் என்னை பற்றிய எப்பொழுதும் பேசிக்கொண்டும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இருக்கிறார்கள். இவ்வாறு அன்புடன் என்னிடம் எப்பொழுதும் ஈடுபட்டவர்களுக்கு நான் புத்தியோகத்தை அளிக்கிறேன். அதனால் அவர்கள் என்னை அடைகிறார்கள். அவர்களுக்கு கருணை புரிவதற்காகவே நான் அவர்களின் உள்ளத்தில் தங்கி ஒளிமிக்கதான ஞான விளக்கினால் அவர்களின் அஞ்ஞானம் என்றும் இருளை அழித்து விடுகிறேன். அர்ஜுனன் சொல்கிறான், நீயே பரம்பொருள், நீயே பரஞ்சோதி, நீயே தூயவன், நீயே உயர்ந்தவன், நீயே புருஷன், நீயே நிலையானவன், நீயே தேவலோகத்தவனான ஆதித்தேவன், நீயே பிறப்பற்றவன், நீயே எங்கும் பரவியுள்ளவன் என்று எல்லா ரிஷிகளும் தேவரிஷியான நாரதருக்கும் அசிதரும் தேவலரும் வியாசரும் சொல்கிறார்கள். நீயும் கூட அவ்விதமே எனக்கு சொல்கிறாய். கேசவா, இதுவரை நீ சொன்னதெல்லாம் உண்மையென்றே நான் நம்புகிறேன். பகவானே, உன்னுடைய வடிவத்தை தேவர்களும் அறியார்கள், தானவர்களும் அறியார்கள். ஹே புருஷோத்தமா, உயிர்களை படைத்தவனே, உயிர்களின் ஈசனே, தேவர்களின் தேவனே, உலகின் நாயகனே, உன்னை நீயேதான் அறிவாய். எந்த விபூதிகளால் இவ்வுலகங்களையெல்லாம் நீ பரவி நிற்கிறாயோ அத்தகைய உன்னுடைய திவ்ய விபூதியை பற்றி ஒன்று விடாமல் எனக்கு சொல்லி அருள் புரிவாயாக. பகவானே, பக்தியோகம் கொண்டவனான நான் எப்பொழுதும் நினைவில் வைத்து உன்னை முழுவதும் எப்படி அறிவேன்? எந்த வஸ்துக்களில் உன்னை நான் தியானிக்க வேண்டும்? ஹே ஜனார்த்தனா, உன்னுடைய யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து விரிவாக மறுபடியும் எனக்கு சொல். உன் மகிமையாகிய அமுதத்தை கேட்க எனக்கு தெவிட்டவில்லை. பகவான் சொல்கிறார், குரு வம்ச சிரேஷ்டனே, அப்படியே ஆகட்டும். மங்களகரமான என் விபூதிகளை பற்றி உனக்கு சொல்கிறேன். அவைகளை விவரித்து சொன்னால் முடிவே இராது. ஆகவே முக்கியமானவற்றை மட்டும் சொல்கிறேன். அர்ஜுனா, எல்லா பிராணிகளின் இதயத்திற்கு உள்ளிருப்பவன் நானே. எல்லா பிராணிகளின் முதலும் முடிவும் நானே. 12 ஆதித்யர்கள், விஷ்ணு என்ற ஆதித்யன் நான். ஜோதிகள் ஒளிமிக்க சூரியன் நான். மருத்துகளில் மரீசி, நட்சத்திரங்களுக்குள் சந்திரன் நான். வேதங்களுக்குள் நான் சாமவேதமாக இருக்கிறேன். தேவர்களுக்குள் நான் இந்திரனாவேன். இந்திரியங்களுக்குள் மனம் நான். பிராணிகளில் உள்ள விவேகம் நான். 11 ருத்ரர்களின் சங்கரன் என்ற ருத்ரன் நான். யக்ஷ ராட்சசர்களுள் குபேரன் நான். அஷ்டவசுக்களில் அக்னி நான். மலைகளுக்குள் மேருமலை நான். புரோகிதர்களில் சிரேஷ்டரான பிருகஸ்பதி நான் என்று அறிவாயாக. சேனாதிபதிக்குள் சுப்பிரமணியன் நான். நீர்நிலைகளுக்குள் சமுத்திரம் நான். மகரிஷிகளுக்குள் பிருகு மகர்ஷி நான். பொருளுள்ள சொற்களில் ஓரெழுத்து பிரணவம் நான். யஜ்ஞங்களுக்குள் ஜப யஜ்ஞம் நான். அசையா பொருள்களுக்குள் இமயமலை நான். எல்லா மரங்களுக்குள்ளும் அரசமரம் நான். தேவ ரிஷிகளுக்குள் நாரதர் நான். கந்தர்வர்களுக்குள் சித்திரரதன் என்ற கந்தர்வன் நான். சித்தர்களுக்குள் கபிலமுனி நான்.
குதிரைகளில் அமிர்தத்துடன் உண்டான உச்சை சிரவஸ் நான். உயர்ந்த யானைகளிலே ஐராவதம் நான். மனிதர்களுக்குள் அரசன் நான் என்று அறிவாயாக. ஆயுதங்களுக்குள் வஜ்ராயுதம் நான். பசுக்களுக்குள் காமதேனு நான். படைப்பு தொழில் புரியும் மன்மதன் நான். சர்ப்பங்களுக்குள் வாசுகி என்பவன் நான். நாகர்களுக்குள் அனந்தன் என்பவன் நான். நீரில் வாழ்வோர்களுக்குள் வருணன் நான். பித்ருக்களுக்குள் அரியமா நான். தண்டித்து அடக்குபவர்களின் யமன் நான். தைத்தியர்களுக்கு பிரகல்லாதன் நான். கணக்கிடுபவர்களுக்கு காலம் நான். மிருகங்களுக்குள் சிங்கம் நான். பட்சிகளுக்குள் கருடன் நான். ஆயுதம் தரித்தவர்களுக்குள் ராமன் நான். சுத்தம் செய்பவைகளுக்குள் காற்று நான். மீன்களுக்குள் மகரம் நான். நதிகளுக்குள் கங்கா நதி நான். அர்ஜுனா, சிருஷ்டிகளின் ஆதியும் அந்தமும் மத்தியும் நானே. வித்தைகளுக்குள் ஆன்ம வித்தை நான். வாதம் செய்பவர்களின் வாதமும் நானே. எழுத்துக்களுக்குள் அகரம் நான். சமாசங்கள் என்ற தொடர்ச்சி சொல்களின் துவந்த்வ சாமசம் என்ற இரு சொற்கூட்டு நான். முடிவில்லாத காலமும் நான். இரு சொற்கூட்டு நான். நான்முகனாகிய படைப்பு கடவுளும் நானே. எல்லாவற்றையும் பறித்துக்கொள்ளும் மரணம் நான். பிறக்கப் போகிறவைகளின் பிறப்பு நான். பெண்களிடமுள்ள புகழ், செல்வம், பேச்சு, ஞாபக சக்தி, புத்தி, தைரியம், பொறுமை இவையெல்லாம் நானே. சாமவேதத்தில் சாமங்களின் பிருகத் சாமம் என்பது நான். சந்தஸ்சுகளில் காயத்ரி சந்தஸ் நான். மாதங்களில் மார்கழி மாதம் நான். ருதுக்களில் வசந்த ருது நான். ஏமாற்றுபவர்களிடமுள்ள சூதாட்டம் நான். ஒளிமிக்கவர்களின் ஒளி நான். வெற்றி நான். முயற்சி நான். சத்வகுணம் படைத்தவர்களின் சத்வகுணம் நான். விருஷ்ணி குலத்தவர்களுக்கு வாசுதேவன் நான். பாண்டவர்களுக்குள் அர்ஜுனன் நான். முனிவர்களுக்குள் வியாசர் நான். கவிகளுக்குள் உசனஸ் சுகாச்சாரியா என்ற கவி நான். அடக்கி ஆள்பவர்களின் செங்கோல் நான். வெற்றியை கோருபவர்களுக்கு நீதி சாஸ்திரம் நான். இரகசியங்களுக்குள் மௌனம் நான். ஞானிகளின் ஞானம் நான். அர்ஜுனா, சகல பூதங்களுக்கும் ஆதி காரணம் என்பது எது ஒன்று உண்டோ அது நானே. நான் இல்லாமல் சராசர பூதம் என்பது எதுவுமே இல்லை. பகைவர்களை வாட்டுபவனே, என்னுடைய திவ்யமான விபூதிகளுக்கு முடிவே இல்லை. இதுவரை நான் சொன்ன என்னுடைய விபூதியின் விரிவு ஓரளவு சில மாத்திரமே கூறப்பட்டது. ஆளும் திறமையுடன் கூடியதும் ஒளிமிக்கதும் செழுமை கொண்டதும் நன்மை பயக்கக்கூடியதுமான எந்த வஸ்து உண்டோ அது அனைத்தும் எனது தேஜஸின் ஓர் அம்சத்தால் உண்டானதென்று அறிவாயாக. அர்ஜுனா, இதை பலவிதமாக சொல்லி தெரிந்து கொள்வானேன். நான் என்னுடைய ஒரே ஒரு அம்சத்தினால் இந்த சகல ஜகத்தையும் தாங்கி நிற்கிறேன் என்று அறிவாயாக. இதி ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத் பிரம்ம வித்யானாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோத்தியாயः. கிருஷ்ணார்ப்பணமஸ்து.